அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, சற்றை கற்பனை செய்து பாருங்கள். மிக அழகான ஒரு மாலை நேரம். நீங்கள் உங்கள் புதிய எல்லாவிதமான நவீன வசதிகளும் கொண்ட ஒரு காரில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வெளியே இருக்கும் வெயிலோ தூசியோ எதுவும் உங்களை பாதிப்பதில்லை. ஏசியின் குழுமை, சுகமான லெதர் சீட்டுகள், கையில் பிடித்தால் கிடைக்கக்கூடிய பானங்கள், பயணக் களைப்பே தெரியாத அளவுக்கு மெத்தென்றிருக்கும் இருக்கைகள், வீட்டினுள்ளே கிடைப்பதை போன்ற அதே சொகுசுடன் நீங்கள் பயணிக்கிறீர்கள். எங்கே செல்கிறது இந்த பயணம்? அல்லாஹுவின் இல்லமான பள்ளிவாசலுக்கு. கார் பள்ளிவாசலின் நுழைவாயிலில் வந்து நிற்கிறது. அந்த காரிலிருந்து இறங்கும் நபரை சற்று உற்று நோக்குங்கள். மிகவும் விலையுயர்ந்த ஆடைகளைத்தான் அணிந்திருக்கிறார். ஆனால் அந்த ஆடை கொண்டு மறைக்க வேண்டிய உடல் பாகங்கள் உண்மையில் மறைக்கப்பட்டுள்ளதா? ஆடை அணிந்திருக்கிறார், ஆனால் உடல் அப்பட்டமாக தெரியும் நிலை. இதுதான் இன்றைய உலகின், ஒருவேளை நம் கண்முன்னே நடக்கும் பயங்கரமான யதார்த்தம். ஆனால் அன்பானவர்களே, இது ஒன்றும் புதிய காட்சியல்ல. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பாலைவனத்தில் ஒட்டகங்கள் மட்டுமே வாகனமாக இருந்த காலத்தில், கார்களோ அல்லது நவீன தொழில்நுட்பங்களோ இல்லாத அந்த காலத்தில், நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக துல்லியமாக முன்னறிவித்த ஒரு விஷயம் இது. அன்று அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்று நம் கண்முன்னே அச்சு பிசகாமல் நடப்பதை பார்க்கும்போது ஆச்சரியத்தோடு சேர்த்து பெரியதொரு பயமும் நம் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அம்ரு ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் ஒரு ஹதீஸில் இதை நாம் தெளிவாக காண முடியும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கடைசி காலத்தில் என் சமூகத்தில் சிலர் பிரத்யேக வாகனங்களில் வருவார்கள். முற்காலத்தில் ஒட்டகத்தின் மீது பெண்களுக்காக அமைக்கப்பட்ட கூடாரங்கள், ஹவுத் ஜாகுகள் போல இருக்கும் இந்த வாகனங்கள். இதன் அர்த்தம் என்ன? ஒட்டகத்தின் மீதான பயணம் கடினமானது. ஆனால் அதன் மீது வீடு போன்ற வசதியான கூடாரங்களை அமைத்தால் பயணம் சுகமாகிவிடும். இன்றைய நம் கார்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். ரோட்டில் உள்ள மேடு பள்ளங்களோ வெயிலோ தெரியாமல் வீட்டினுள்ளே சோபாவில் அமர்ந்திருப்பதை போன்ற சொகுசு, ஓய்வெடுப்பதற்கான இடங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் என அனைத்தும் அதில் உள்ளன. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து கூறுகிறார்கள், அவர்கள் இந்த வாகனங்களில் பள்ளிவாசல்களின் வாசல்கள் வரை வந்து இறங்குவார்கள். பாருங்கள், அவர்கள் பள்ளிவாசலுக்குத்தான் வருகிறார்கள். அவர்கள் தங்களை இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். ஆனால் அவர்களின் கோலம் என்ன? அங்கேதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை அதிர வைக்கும் அந்த உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களின் பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பது என்றால் என்ன? உடல் முழுவதையும் மூடும் ஆடை அணிந்தாலும் அது உடலோடு ஒட்டி உடலின் வடிவத்தையும் வளைவுகளையும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டுவதாக இருந்தால் அது ஆடை அணியாததற்கு சமம் அல்லவா? அல்லது மிகவும் மெல்லிய, உள்ளே இருப்பது தெரியும்படியான ஆடைகள், அதுவும் அல்லாமல் உடலின் கவர்ச்சியான பாகங்களை வெளிப்படுத்தும் விதத்திலான ஃபேஷன் ஆடைகள், காசியாத், ஆரியாத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். ஆடை இருந்தாலும் அவர்கள் நிர்வாணமானவர்களே. அது மட்டுமல்ல, அவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதையும் பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். மா இலாத் முமீலாத், அதாவது அவர்கள் கர்வத்தோடு நடப்பார்கள், மற்றவர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பார்கள். மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் அந்நிய ஆண்களின் கண்கள் தங்கள் மீது படுவதற்காகவும் உணர்ச்சிகளை தூண்டும் வகையிலும் அவர்களின் ஆடை அலங்காரமும் நடத்தழுமும் இருக்கும். அவர்களின் தலைமுடி ஒட்டகத்தின் திமில் போல உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும். ஆண்கள் அவர்களை கண்டு ஈர்க்கப்படுவார்கள். மற்ற பெண்கள் அவர்களை பார்த்து காப்பியரிக்க முயற்சிப்பார்கள். அவர்களின் நடை, பேச்சு, பார்வை என அனைத்திலும் இந்த செயற்கை தன்மையை நாம் காண முடியும். இன்று உங்கள் சுற்றுப்புறத்தை சற்று உற்று நோக்குங்கள். ஷாப்பிங் மால்களிலும் திருமண வீடுகளிலும், ஏன் பள்ளிவாசல்களின் சுற்றுப்புறங்களில் கூட இதை நாம் பார்க்கவில்லையா? எப்படி நம் சகோதரிகள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள்? இதற்கு பின்னால் பெரியதொரு உளவியல் விளையாட்டு இருக்கிறது. ஆய்வுகள் என்ன சொல்கிறது என்றால், ஒரு சராசரி பெண் ஒரு நாளில் சுமார் 3000 விளம்பரங்களை பார்க்கிறாளாம். இது டிவியில் வரும் விளம்பரங்கள் மட்டுமல்ல. நீங்கள் போனை எடுக்கும்போது, இன்ஸ்டாகிராம் திறக்கும்போது, யூடியூப் வீடியோ பார்க்கும்போது, ரோட்டில் நடக்கும்போது பார்க்கும் பேனர்கள், இப்படி எங்கும் விளம்பரங்கள் தான். இந்த விளம்பரங்கள் அனைத்தும் அவளிடம் என்ன சொல்கின்றன? நீ இப்படி ஆடை அணி, நீ இப்படி நட, உன் அழகை இப்படி வெளிப்படுத்து என்று தொடர்ந்து அவள் காதில் ஓதிக்கொண்டிருக்கின்றன. நீ இப்படி இருந்தால்தான் உனக்கு சமூகத்தில் மதிப்பு, இல்லையென்றால் நீ காலாவதியானவள், அவுட்டேட்டட் என்ற ஒரு எண்ணத்தை அவளுக்குள் திணிக்கின்றன. ஒரு பெண்ணை பொறுத்தவரை இதன் அழுத்தம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். போட்டோஷாப் செய்யப்பட்ட, செயற்கையாக அழகுபடுத்தப்பட்ட, யதார்த்தத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு மாடலைத்தான் அவள் ஸ்கிரீனில் பார்க்கிறாள். அந்த படத்தோடு அவள் தன் சொந்த உடலை ஒப்பிட்டு பார்க்கிறாள்.
எனக்கு அந்த அழகு இல்லையே, என் உடல் அப்படி இல்லையே என்ற தாழ்வு மனப்பான்மை அவளை மனக்கவலையில் தள்ளுகிறது. அவளின் தன்னம்பிக்கை குறைகிறது. அப்படி சமூகத்திற்கு முன்னால் தாக்கு பிடிக்க, ட்ரெண்டோடு ஒன்றிப்போக அவளும் கட்டாயப்படுத்தப்படுகிறாள். இன்றைய ஆடைகளை கவனித்து பாருங்கள். பலவும் மிகவும் இறுக்கமானவை, அல்லது மின்னக்கூடியவை, அல்லது பக்கவாட்டில் கிழிசல்கள் கொண்டவை. உடலை மறைக்க வேண்டும் என்ற ஆடையின் அடிப்படை நோக்கமே இங்கே தொலைந்து போகிறது. மாறாக உடலை இன்னும் அதிகமாக எடுத்துக்காட்டவும், பாலியல் ரீதியாக ஈர்க்கவும் கூடிய ஒரு கருவியாக ஆடை மாறிவிடுகிறது. ஹிஜாப் என்ற உன்னதமான விஷயத்தை கூட இன்று ஃபேஷன் விழுங்கிவிட்டது. தலை மறைக்கப்பட்டிருக்கும், ஆனால் மற்ற ஆடைகள் உடலை அப்படியே படம் பிடித்து காட்டுவதாக இருக்கும். இதுதானா இஸ்லாம் கற்றுத்தந்த கண்ணியம்? அன்பானவர்களே, இதன் விளைவு மிகவும் பாரதூரமானது. இது வெறும் உபதேசம் மட்டுமல்ல, மிக கடுமையான எச்சரிக்கையை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குகிறார்கள். அவர்கள் கூறினார்கள், இத்தகையவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்பது மட்டுமல்ல, சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட அவர்கள் நுகர முடியாது. நினைத்து பாருங்கள், சொர்க்கத்தின் நறுமணம் என்பது மிக மிக நீண்ட தொலைவிலிருந்து, 500 வருட பயண தொலைவிலிருந்து கூட வீசக்கூடிய ஒன்றாகும். அவ்வளவு கருணை நிறைந்த, அவ்வளவு பறந்து விரிந்த அந்த நறுமணம் கூட இவர்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய நஷ்டம்! நிலையற்ற இந்த உலகின் ஃபேஷனுக்காகவும், மற்றவர்களின் கைதட்டலுக்காகவும், லைக்குகளுக்காகவும் நிலையான ஸ்வர்க்கத்தை இழக்க வேண்டுமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இவற்றை எல்லாம் பேசும்போது எதற்காக இப்போது இந்த நபிமொழியை நாம் நினைவு கூற வேண்டும்? இதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம் ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ள 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பாலைவனத்தில் வாழ்ந்த எழுத படிக்க தெரியாத ஒரு தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய சொகுசு கார்களை பற்றியும் ஃபேஷன் மோகத்தை பற்றியும் இவ்வளவு துல்லியமாக சொன்னார்கள் என்றால் அது அவர்களின் இறை தூதத்துவத்திற்கான சாட்சி அல்லவா? அது நம் நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டாதா? இரண்டாவதாக, மிக முக்கியமான விஷயம், நம் வாழ்க்கையை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க. அன்பான சகோதரிகளே, நீங்கள் கண்ணாடியின் முன் நிற்கும்போது, வெளியே செல்ல தயாராகும்போது உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஆடை அல்லாஹுவுக்கு பிடித்தமானதா, அல்லது இது என்னை சொர்க்கத்தை விட்டு தூரமாக்குமா என்று? அல்லாஹ் உங்களுக்கு தந்த அழகு அது அந்நியர்கள் ரசிப்பதற்கானதல்ல. அது உங்களை பாதுகாக்கும் கவசமான ஆடைக்குள் பத்திரமாக இருக்க வேண்டிய ஒன்று. அதேபோல பெற்றோர்களும் கணவர்களும் சகோதரர்களும் சிந்தியுங்கள். உங்கள் வீடுகளிலிருந்து வெளியே செல்லும் பெண்களின் ஆடை விஷயத்தில் உங்களுக்கு பொறுப்பில்லையா? நவீனத்தின் பெயரில், ஃபேஷன் என்ற பெயரில் எதை வேண்டுமானாலும் அணிய நாம் அனுமதி கொடுக்கும்போது நாமும் அந்த பாவத்தில் பங்கு கொள்கிறோம் அல்லவா? நம் வாகனங்கள் ஆடம்பரமாக இருக்கலாம், தவறில்லை. ஆனால் அந்த வாகனங்களில் வந்து இறங்கும் நாம், ஸ்வர்க்கத்தின் வாசல்கள் நம் முகத்திற்கு நேராக மூடப்படும் கோலத்தில் இருக்கக்கூடாது. இந்த உலகின் 3000 விளம்பரங்கள் நம்மிடம் என்ன சொன்னாலும் அல்லாஹ்வினும் அவனது தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைதான் நமக்கு பெரிது என்று முடிவு செய்ய நமக்கு திராணி இருக்க வேண்டும். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், ஆனால் அல்லாஹ்வின் சட்டங்களுக்கு மாற்றமில்லை. ஆகவே அன்பானவர்களே, இந்த எச்சரிக்கையை ஒரு பயமுறுத்தலாக மட்டும் பார்க்காமல் நம்மை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பாருங்கள். நம் வீடுகளில், நம் வாழ்க்கையில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை திரும்ப கொண்டு வாருங்கள். எளிமையான, கண்ணியமான, அல்லாஹ் திருப்திப்படக்கூடிய ஆடை முறைக்கு நாம் திரும்புவோம். நம் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் இந்த மாயை எனும் குழிகளிலிருந்து காப்பாற்ற நாம் முயற்சிப்போம். அல்லாஹ் நம் அனைவரின் வாழ்விலும் தக்வாவையும் இறையச்சத்தையும் உண்மையான ஈமானையும் தந்து அருள் புரிவானாக. ஸ்வர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து அதில் நுழைய பாக்கியம் பெறும் உண்மையான இறை விசுவாசிகளில் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன்.